மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளராக இருந்த துரை வைகோ அப்பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சியான திமுகவும் இதற்கு முக்கிய காரணம் என்பதை துரை வைகோ குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அறிக்கையில் துரை வைகோ குறிப்பிட்டுள்ளது என்ன? துரையின் பதவி விலகலுக்கு பின்னால் திமுக இருக்கிறதா? விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். 1993 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ உட்பட சிலர் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினர். அன்றைய காலகட்டத்தில் திமுக என்ற பெரும் திராவிட பாரம்பரியமிக்க கட்சியின் போர்வாளாய், பிரச்சார பீரங்கியாய், தளபதியாய், கருணாநிதியின் அன்பு தம்பியாய் விளங்கினார் வை கோபால்சாமி எனும் வைகோ. அண்ணாவின் மறைவுக்கு பின்னர் கருணாநிதி கட்சியை கைப்பற்றிய நிலையில் காலங்கள் செல்ல செல்ல அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த குற்றச்சாட்டு இன்றளவும் இருக்கிறது என்பது தனிக்கதை. திராவிட முன்னேற்ற கழகம் தனது வாரிசுகளுக்கே சொந்தம் என்ற நிலையை கருணாநிதி உருவாக்கியதே திமுகவை விட்டு வைகோ வெளியேறியதற்கான காரணம் என சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகளுடன் வைகோவிற்கு தொடர்புண்டு என்ற காரணமும் பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டது. அப்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் வைகோ. அதில் என்னால் திமுக தலைவர் கலைஞருக்கோ கட்சிக்கோ கடுகளவும் கேடு வராமல் தடுக்க என்னை பலியிடத்தான் வேண்டும் என்றால் அதற்கும் நான் சித்தமாகவே இருக்கிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் வைகோ. இதனைத் தொடர்ந்து திமுகவிற்குள் வைகோவிற்கு ஆதரவாக ஒரு பிரிவினர் திரள ஆரம்பித்த நிலையில் அதன் உச்சகட்டமாக வைகோவுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினார் பொதுச் செயலாளர் க. அன்பழகன். இறுதியில் 1993 நவம்பர் மாதம் 11 கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வைகோவுடன் திமுகவின் 9 மாவட்ட செயலாளர்களும் 400க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் ஆதரவாக கட்சியிலிருந்து வெளியேறினர். வைகோவுடன் சேர்த்து அவர்களையும் திமுக தலைமை நீக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு குறிப்பாக திமுகவின் வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்த்ததோடு தங்கள் கட்சியின் கொள்கைகளில் ஒன்றாக வாரிசு அரசியல் கூடாது என்பதையும் நிலைநிறுத்தினார் வைகோ. திமுகவின் வாரிசு அரசியலை வைகோ கடுமையாக எதிர்த்தது மட்டுமல்லாமல் கருணாநிதியின் வாரிசை, அதாவது ஸ்டாலினை முதல்வராக விடமாட்டேன் என்று சபதம் எடுத்தார் வைகோ. பின்னர் ஸ்டாலினை முதல்வராக்குவேன் என்ற சபதமும் எடுத்து திமுகவுடன் கூட்டணி அமைத்ததெல்லாம் பேரலல் யூனிவர்ஸின் தனிக்கதை. இத்தகைய சூழலில்தான் மதிமுக தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் கூட முடியாத காலகட்டத்தில் தலைமை நிலைய செயலாளராக அவரது மகன் துரை வைகோ வந்தார். கட்சியினர் விருப்பத்தால் மகன் பதவிக்கு வந்தார் என்று காரணம் சொன்னாலும் வாரிசு அரசியலை காரணம் காட்டி திமுகவை உடைத்த வைகோவிடம் திமுக 30 ஆண்டு கால கணக்கு வழக்குகளை முடிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு ஒதுக்கீடு, பம்பரம் சின்னம் சர்ச்சை, மேடையிலேயே துரை வைகோ அழுத்தது என தாங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிறதே என்று திமுக மனம் மகிழ்ந்ததாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது. எல்லாம் வைகோவிற்காக என மதிமுகவை காப்பாற்றுகிறோம் என்று திமுக சொன்னாலும் அதன் அழிவுக்கு திமுகவே மிகப்பெரிய காரணியாக மறைமுகமாக செயல்பட்டு வருவதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கட்சியை பிரித்தது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக அமைச்சர்களை துரை வைகோ அவமதித்தது, செத்தாலும் பம்பரமாகத்தான் சுழலுவேன் என்று பம்பர சின்னத்திற்காக உதயசூரியனை வேண்டாம் என்று சொல்லி கடைசியில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்றதெல்லாம் இன்றும் அறிவாலயவாசிகளிடையே ஆறாத வடுவாக உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதனைத்தான் தற்போது மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகியுள்ள துரை வைகோவும் பட்டும் படாமலும் குறிப்பிட்டுள்ளார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள துரை வைகோ, என் தந்தை வைகோ அவர்கள் எந்த பொறுப்பை வகித்தாரோ அதே குருவிகுளம் ஒன்றிய குழு தலைவர் பொறுப்பில் மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்த ஒருவரை அமர வைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டேன். அதை களத்தில் நிறைவேற்றி காட்டி தமிழ்நாட்டில் திமுகவை தவிர பிற கட்சிகள் ஒன்றிய தலைவர் பதவியை ஒரு இடத்திலே கூட பிடிக்க முடியாத நிலைமையில் மதிமுக குருவிகுளம் பஞ்சாயத்து யூனியனை கைப்பற்றியது. மதிமுக ஒன்றிய குழு தலைவர் பதவி ஏற்றதும் இயக்க தந்தை வைகோ அவர்களை அந்த அலுவலகத்தில் சேர்மன் இருக்கையில் அமர வைத்து அழகு பார்த்த போது நானும் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களும் அடைந்த நெகிழ்ச்சிக்கு அளவில்லை என்று திமுகவை ஏதோ ஒரு வகையில் முந்திவிட்டதை குறிப்பிட்டுள்ளார் துரை வைகோ என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.
தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் வந்தபோது கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 6 இடங்களில் சாத்தூர் தொகுதியும் ஒன்றாகும். அத்தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று இயக்க தோழர்களும் சாத்தூர் தொகுதி மக்களும் அதைவிட மேலாக கூட்டணி தலைமையும் விரும்பிய நிலையில் நான் போட்டியிடாமல் அந்த வாய்ப்பு கட்சியில் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வரும் டாக்டர் ரகுமானுக்கு கிடைக்க செய்தேன் என்று துரை வைகோ சொன்னாலும் கட்சி பிரச்சனைக்கும் கூட்டணி கட்சிக்கும் என்ன தொடர்பு? இதற்காக கூட்டணி கட்சியை அவர் குறிப்பிடுகிறார். அதுவும் இத்தனை இடங்களில் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழலில்தான் மதிமுகவில் ஏற்பட்டுள்ள விரிசலுக்கு திமுகவும் ஒரு காரணம் என்றும், சீட் ஷேரிங் தொடங்கி பல விஷயங்களில் மதிமுகவை அலைக்கழிக்க வைத்ததோடு துரை வைகோவின் திமிர் பேச்சுகளால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திமுக காத்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அது இப்போது துரை வைகோவின் பதவி விலகல் வரை வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி 30 ஆண்டு கால பகையை கூட இருந்தே குழிப்பறித்து கெடுத்துவிட்டதாக திமுக மீது சிலர் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர். உண்மையிலேயே துரை வைகோவின் பதவி விலகலுக்கு பின்னால் இருப்பது உட்கட்சி பிரச்சனையா, திமுகவின் தந்திரமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.